பாண்டியன் ஸ்டோர் தொடரில் மயிலுக்கு குழந்த பிறக்கப் போகுதுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கோமதி. அப்போ மீனா சொல்கிறாங்க, இது உங்களுடைய தப்பு அத்தை, மயிலோட தப்பு எதுவும் கிடையாது. கன்ஃபார்ம் ஆகாமல் எதுக்கு நீங்கள் மயிலுக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு ஊர் பூரா சொன்னீங்க, இப்போ வருத்தப்படுறீங்கன்னு சொல்கிறாங்க. மயில் என்ன பண்ணுறா பாரு, போய் அவ கூட இருன்னு ராஜா அனுப்பிச்சி விடுறாங்க. ராஜா அந்த ரூமில் போய் பார்க்கும்போது சுகன்யா அவங்க கூட இருக்கிறாங்க. சுகன்யா அவங்க கூட இருக்கிறதுனால ரூமுக்குள்ளே போகாமல் திரும்பி வந்துடுறாங்க ராஜி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே குமார் நிற்கிறான். ராஜி போய் குமார்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் குமார் முகத்தை திருப்பிக்கிறான். நீ என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்ட, எப்படிலாம் வளர்த்த, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு ராஜு குமார்கிட்ட கேட்குறாங்க. நீ எவ்வளோ நல்லவன்னு தெரியும் எனக்கு, நீ மற்றவங்களுக்கு எப்படியோ அது எனக்கு தெரியாது. நடந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டிருப்பேன், அது எல்லாம் உண்மை சத்தியம்தான். நம்ம குடும்பத்தோட மானம் போகக்கூடாதுன்னு தான் கதிர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது வரைக்கும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறான். நீ நன்றி செய்யணும்னு நினச்சிருந்தா அரசியை உண்மையாக லவ் பண்ணி உண்மையாக கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வச்சுருந்துருக்கணும். ஆனால் நீ பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு இப்போ வாழ்க்கையை கெடுத்துக்காத, இனிமேலாவது ஒழுங்காயிருன்னு ராஜு அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் சக்தி அங்கே வந்துடுறாரு. உங்கள் அப்பா தான் திருட்டுத்தன்மை பார்க்குறாச்சா, நீங்களும் பேசிக்கிறீங்களா அப்படின்றாரு. பண்ண மேலே உண்மையாக உனக்கு பாசம் இருந்துச்சுன்னா கேஸை வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமயில் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா அங்கே தலைவலியோடு உட்காந்துருக்குறாங்க. தங்கமயில் வரதை பார்த்து என்ன இதுன்னு கேட்குறாங்க. அவள் அழுவுறா. என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சி, நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுனால இப்படி ஆகிடுச்சி, அவர் என்னை நம்பவே மாட்டுறாரு அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. குழந்தை விஷயத்தில் போய் யாராவது பொய் சொல்லுவாங்களான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நீ சொல்லுவ அப்படின்னு நான் பொய் சொன்னதாக சொல்கிறாரு. எங்கள் அத்தையும் என்கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேச மாட்டுறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க தங்கமயில். பாண்டியனோட கடைக்கு வராங்க தங்கமயில். எங்கப்பா இந்த பக்கம் என்ன பாண்டியன் கேட்குறாரு. கோயிலுக்கு வந்த மாமா, அப்படியே கடையை பார்க்கலான்னு வந்தேன் தங்கமயில் சொல்கிறாங்க. வந்து உட்கார சொல்லி சரவணை கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்கிறாரு. சரவணை வேண்டாம் வெறுப்பாக செய்கிறான் எல்லாத்தையும். நான் டெலிவரிக்கு கிளம்புறான். எங்கடா போகிற, தங்கமயில் வந்துக்குது அப்படின்றாரு. இது தம்பா போயிட்டு வரேன்றான். சரவணன் பைக்கை தள்ளிக்கிட்டு வரான். கூடவே தங்கமயில் வராங்க. தங்கமயில் கூட வர விருப்பம் இல்லாத சரவணன் ஒரு ஆட்டோ வருது, ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு போக அனுப்புகிறாரு. அவங்க போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி முஞ்ச காட்டுறான்.